கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 89:13. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், உன்னதமானவர். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், எல்லா விதமான சக்திக்கும் அப்பாற்பட்ட மேன்மையான அதிகாரமுடைய சக்தி நிறைந்த ஒரு தேவனாக நம்முடைய இயேசு காணப்படுகிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரையே நம்பும் பொழுது, அவர் வல்லமை உள்ளவராக, பராக்கிரமம் உள்ளவராக, அவர் உன்னதமானவராக, நம்முடைய எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் அவர் தீர்க்க வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 89:13 பிரகாரம் வல்லமை உள்ள, பராக்கிரமம் உள்ள, உன்னதமான தேவனை நாம் சார்ந்து கொள்வோம். அவர் நமக்கு நிச்சயம் வல்லமையான, பராக்கிரமமான, உன்னதமான காரியங்களை செய்வார். நல்ல தகப்பனே, சங்கீதம் 89:13 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். நீர் வல்லமை உள்ள, பராக்கிரமம் உள்ள, ஆண்டவரே, உன்னதமான தேவன் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். உம்மை நம்புகிற எங்களுடைய வாழ்க்கையில நீர் வல்லமையான, பராக்கிரமமான, உன்னதமான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் வல்லமையான, பராக்கிரமமான, உன்னதமான காரியங்களை செய்வீராக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவர்களை பலுகி பெருக செய்வீராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.